ஜெயசித்ரா, திருமலை ராமசாமி, திரேசம்மா, திருமலை இலங்கேஸ்வரன், திருமலை அஞ்சலிராஜ், நிஷானிகா, ஜான் மேரி அல்ஃபிரட், பிலிப் அந்தோனி, அருட்சகோதரர் கமிலஸ், சந்தியா மைக்கேல், மாடசாமி ஜெகநாதன், யோசமுத்து அருளன், விசுவாசம் திரேசா, மரியான் பாவில், மடுத்தின் வெரோனிகா, பிரெஞ்சிப்பிள்ளை பவிகலா, யோசப் கிரேசியன், காணாமல் போன கந்தப்பன் கிறிஸ்டி, தேவசகாயம் சபரி, குரூஸ் வெரோனிகா, சவரி அன்னமேரி, சவரி மார்க்ரெட் மேரி, தவராசா பாபு. சுரேஷ் ஜனு, பொன்ஜின் டிலிமா, எமில்ரெட் டிலிமா, யோவா நர்லப்பு, மரியாந்தம்பி தோமஸ், தேவசகாயம் அந்தோணி, குருசு சந்தனம், அந்தோணி ததையு, யோசப் ஜூலியானா, அந்தோணி நோபர்ட், இன்னாசி அந்தோணி பிள்ளை, ஆப்ரஹாம் ஞானம்மா, அருளன் குருசு, குருசு செல்வம், அருட்சகோதரி தோமசின், அருட்சகோதரி அசிந்தினா, அருட்சகோதரி புனிதம், அருட்சகோதரி எவில்டா ஜூலியக்கா, வைத்தி இன்னாசியா, லியோ ஜோர்ஜ், செபஸ்தியான் சிங்கராஜா, நன்சி ஜென்ஜே சூரிய, யோசப் கிறிஸ்து ராஜா, குருசு சவரி, தோமான் எலிசபெத், குருசு ரேமன், சவரி அந்தோணி, சவரி அகுஸ்தின், சவரி அல்போன், சவரி அதிசய நாயகி, சவரி மரியை. மடுத்தின் மரியான், கப்ரியல் ரோசம்மா, சபரி செபஸ்தியான், அர்லப்பு சிசிலியா, ஈஸ்ரீ மைக்கேல், யுவராஜ், டொமினிக், சண்முகம், பிள்ளையம்மா, ராசதுரை சிங்கராசா, குருசு அந்தோணி, ஜோன் ராசதுரை, அருளன் அன்னம்மா, பிலிப் ஆனாகி, அந்தோணி குருஸ், அந்தோணி மத்தேயு, தோமான் ஜோசப், ஜோசப் சந்திரன், பிலிப் மரியான் தம்பி, சஞ்சு திரேசா, அந்தோணி செபமாலை, தேவசகாயம் அந்தோணி, குருசு சந்தியா, அந்தோணி வெரோனிகா, கீர்த்தி சென் ஜோன், குமாரன் ரவி ஃபத்திமா, அருட்பிரகாசம் கெஸ்டன் கிங்ஸ்லி, சில்வா விஜயபாலா, இஸ்தாக்கி செபமாலை, ஜோசைப்பிள்ளை ராசமணி, விஜயபாலா கிறிஸ்டினா, சஞ்சு தம்பி ஜுவான் பிள்ளை, வில்லியம் கத்தரீனா, குருசு ஜூசை, அருளன் ஆரோக்கியம், ஹார்மோனிஸ் மார்டின், ஜுவான் பிள்ளை அக்னஸ், பிரான்சிஸ் அந்தோணி, மார்டின் ஜோசப் குணரத்னம், மார்டின் ஸ்டானிஸ்லோஸ், கிறிஸ்டி நோயல், காணாமல் போன மார்டின் மேபிள், தோமஸ் யோசப், பிரான்சிஸ் அந்தோணி, குருசு யூசை, அருளன் ஆரோக்கியம், யூசை பிரான்சிஸ், அரியநாயகம், காணாமல் போன பிரான்சிஸ் சிங்கராஜா, செபமாலை யோசப், ஜோசப் செபமாலை, வைத்தி அந்தோணிமுத்து ஆனாகி, இருதயம் அல்போன்ஸ், அவுஸ்தின் அஞ்சலினா, செபஸ்தியான் அந்தோணி, தோமான் அந்தோணி மரியதாஸ், ஜூசை சந்தன பிள்ளை, ஜூசை சந்தனம், ஜூசை குருசு, பிரான்சிஸ் பிரசாத், தியடோர் ராஜசுந்தரம். செபஸ்தியான் சந்தியா, ஜூசை தங்கம்மா, ஜூசை ஆனாகி, யூசை வைத்தி, செபதேயு செபமாலை, வைத்தி யோசப், யோசப் பிமல்ராஜ், வைத்தி சந்தனம், சிவசம்பு நாகராசா, சந்தியா அந்தோணி, மத்தேஸ் திரேசியா, அந்தோணி சந்தனம், அந்தோணி மத்தேஸ், மத்தேஸ் குரூஸ், பிச்சைப்பிள்ளை, சாமி தம்பி ஞானப்பிரகாசம், அண்டனி நெல்லையா, மத்தேஸ் திரேசியா, மத்தேஸ் குரூஸ், அந்தோணி சந்தனம், அந்தோணி மத்தேஸ், பாவில் இன்னாசி, சவரி அருளன், அருளன் மரியை, இருதயநாதன், சபரி ஜூசையப்பு, ஜூசை ஞானம்மா, டானியல் அந்தோணி முத்து, ஆப்ரஹாம் ஆனாகி, பிலிப், ஸ்டீபன் மகேந்திரன், ஸ்டீபன் டிலுக்சிகா, மரியதாஸ் சட்குணம், மரியதாஸ் ஜெகநாதன்.
இயேசு இறந்து உயிர்த்தெழுந்தது போல இயேசுவோடு இணைந்த நிலையில் இறந்தோரை கடவுள் அவருடன் அழைத்து வருவார். ஆதாமை முன்னிட்டு அனைவரும் சாவுக்கு உள்ளானது போல கிறிஸ்துவை முன்னிட்டு அனைவரும் உயிர் பெறுவர். தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருள், கடவுளின் அன்பும் தூய ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இயேசு மரித்து உயிர்த்தது போல இயேசுவின் ஒன்றிப்பில் இறந்த அனைவரும் உயிர் பெறுவர். இனிமையான மாலை பொழுதிலே இறந்த நம்பிக்கையாளர்கள் அனைவரும் திருநாள் திருப்பலிதனில் இணைந்துள்ள உங்கள் அனைவரையும் இத்திருப்பலியை சிறப்பிக்கும் மறையாசிரியர்கள் நாம் அன்போடு வரவேற்று நிற்கின்றோம். இன்று அன்னையாம் திரு அவையானது இறந்த நம்பிக்கையாளர் அனைவரின் நினைவை நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றது. சாவு என்பது அழிவு அல்ல, மீட்பின் அருங்குறி. சாவு இழப்பல்ல, புது வாழ்வின் பிறப்பே. சாவு தோல்வி அல்ல, வெற்றி பரிசே. சாவின் அர்த்தம் வாழ்வித்தால் நிர்ணயிக்கப்படுகின்றது. பிறந்த ஒவ்வொருவரும் உயிர்த்ததும் மரணம் உண்டு என்பதை இன்றைய நாள் எமக்கு நினைவுபடுத்துகின்றது. எனவே இன்றைய நாளில் எம்மோடு வாழ்ந்து எம்மை விட்டு பிரிந்து எம் உறவுகளுக்காக செபிக்கவும், அவர்களது பாவங்களை இறைவன் மன்னிக்கவும், அவர்களது ஆன்மாக்கள் இறைவனின் நித்திய இளைப்பாறுதல் அடையவும், அவர்கள் எமக்காக இறைவனிடம் பரிந்து பேசவும் இவர்களுக்காக விசேஷமாக செபிப்பதோடு, இவர்களது இறப்பு எமக்கு பேரிழப்பாக இருந்தாலும் நாமும் ஒரு நாள் அவர்களை சந்திப்போம் எனும் நம்பிக்கையோடு ஒருவரை ஒருவர் தேற்றிக் கொண்டு வாழவும், இறந்த அவர்களது ஆன்மாக்கள் ஒவ்வொன்றுக்கும் இறைவனது இரக்கத்தை பெறவும், உத்தரிப்பு நிலையில் உள்ள ஆன்மாக்கள், நகர வேதனையில் உள்ள ஆன்மாக்கள், யாராலும் நினைவு கூறப்படாத ஆன்மாக்கள் அனைவருக்கும் இறைவனின் இரக்கமே நிறைவாக கிடைத்திடவும் இவர்களுக்காக செபிப்பதோடு நமது சாவும் வெற்றியின் படிக்கற்களாக மாறவும், இவ்வுலக வாழ்வில் எம்மை தயார்படுத்தவும் இப்பலியில் இணைந்துள்ள அனைவருக்காக செபித்தவர்களாய் தொடரும் பலியில் குருவுடன் இணைவோம். இது சிந்தனைகளுடன் மேலும் இந்த திருப்பலியிலே நாங்கள் தகுந்த முறையிலே பங்கு பெறும் எங்களது குறைகள் குற்றங்கள் அனைத்தையும் நனைந்து ஆண்டவரிடம் வருந்தி மன்றாடுவதோடு இன்றைய நாளிலே நாங்கள் அனைவரும் இறந்த நம்பிக்கையாளர்களுடைய விழாவை கொண்டாடுகின்றோம். எங்களோடு இருந்து எங்களோடு வாழ்ந்து எம்மை விட்டு பிரிந்து சென்ற எங்களுடைய உறவுகளுக்காக, அவருடைய ஆன்ம பாற்றிக்காக மன்றாட இன்றைய நாளிலே நாங்கள் அனைவரும் குழுமியிருக்கின்றோம். ஆண்டவர் தாமே அவர்கள் ஒவ்வொருவருக்கும் நித்திய பேரின்ப ஒளியை கொடுத்தருள வேண்டுமென்றும் அவர்களுக்காக நாங்கள் தொடர்ந்தும் கல்வாரி பணியிலே ஜெபித்து நிற்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் தடவையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் அப்பொழுதும் கன்னியான தூயமணியான வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளையும் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நித்திய வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமா.
ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுக்களை கனிவுடன் கேட்டருளவை வந்துகின்றோம். அதனால் உம் திருமகன் இறந்தவரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார் என்னும் எங்கள் நம்பிக்கை எழுச்சிருவது போல உமரியார்களும் உயிர்த்தெழுவார்கள் என காத்திருக்கும் எங்களது எதிர்நோக்கும் உறுதி பெறுவதாகும். உமோடு துயாவின் ஒன்றிற்கு இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருச்சுதனுமாகி கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். சாலமோனின் ஞான நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 1 தொடக்கம் 9 முடியும் வரை. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. கடுந்தொல்லை எதுவும் அவர்களை தீண்டாது. அறிவிலிகளின் கண்களில் இறந்தவர்களைப் போல் அவர்கள் தோன்றினார்கள். நீதிமான்களின் பிரிவு பெரும் துன்பமாக கருதப்பட்டது. அவர்கள் நம்மை விட்டு பிரிந்து சென்றது பேரழிவாக கருதப்பட்டது. அவர்களோ அமைதியாக இளைப்பாறுகின்றார்கள். மனிதர் பார்வையில் அவர்கள் தண்டிக்கப்பட்டாலும் இரவாமையில் அவர்கள் உறுதியான நம்பிக்கை கொண்டுள்ளார்கள். சிறிதளவு அவர்கள் கண்டித்து திருத்தப்பட்ட பின் பேரளவு கைமாறு பெறுவார்கள். கடவுள் அவர்களை சோதித்தறிந்த பின்பு அவர்களை தமக்கு தகுதியுள்ளவர்கள் என்று கண்டார். பொன்னை உலையிலிட்டு புடமிடுவது போல் அவர் அவர்களை புடமிட்டார். எரிபலி போல் அவர்களை ஏற்றுக்கொண்டார். கடவுள் அவர்களை சந்திக்க வரும்போது அவர்கள் ஒளி வீசுவார்கள். அரிதால் நடுவே தீப்பொறி போல பறந்து சுடர் விடுவார்கள். நாடுகளுக்கு தீர்ப்பு வழங்குவார்கள். மக்கள் மீது ஆட்சி செலுத்துவார்கள். ஆண்டவரோ அவர்கள் மீது என்றென்றும் அரசாழ்வார். அவரை நம்புவோர் உண்மையை அறிந்து கொள்வர். அவரில் நம்பிக்கை கொள்வோர் அவரோடு நிலைத்திருப்பர். அருளும் இரக்கமும் அவர் தேர்ந்து கொண்டோர் மீது இருக்கும். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி.
பேச நான் அழைக்கின்றேன். வந்து சந்திப்பாயா இறைவா, வந்து சந்திப்பாயா இறைவா. பாதையில் வரையவர் பார்க்கின்றோம், பாதையில் துடிப்பதைக் காண்கின்றோம். பாதையில் வரையவர் பார்க்கின்றோம், பாதையில் துடிப்பதைக் காண்கின்றோம். வீறிட்டு ஓடுகின்றோம், வீதியில் வீறிட்டு ஓடுகின்றோம். தெளிவானியின் வாழ்வில் சந்திப்பாயா, தெளிவானியின் வாழ்வில் சந்திப்பாயா. உன்னை பார்க்க நான் துடிக்கின்றேன், உடன் பேச நான் அழைக்கின்றேன். வந்து சந்திப்பாயா இறைவா, வந்து சந்திப்பாயா இறைவா. நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம். திருத்தூதர் பவுல் ரோமியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 5 திருவசனங்கள் 5 தொடக்கம் 11 முடியும் வரை. சகோதர சகோதரிகளே, எதிர்நோக்கு ஒருபோதும் ஏமாற்றம் தராது. ஏனெனில் நாம் பெற்றுள்ள தூய ஆவியின் வழியாய் கடவுளின் அன்பு நம் உள்ளங்களில் பொழியப்பட்டுள்ளது. நாம் இறைபற்றின்றி வலுவற்றி இருந்த போதே குறித்த காலம் வந்ததும் கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். நேர்மையாளருக்காக ஒருவர் தம் உயிரை கொடுத்தலே அரிது. ஒருவேளை நல்லவர் ஒருவருக்காக யாரேனும் தம் உயிரை கொடுக்க துணியலாம். ஆனால் நாம் பாவிகளாய் இருந்த போதே கிறிஸ்து நமக்காக தம் உயிரை கொடுத்தார். இவ்வாறு கடவுள் மீது கொண்டுள்ள தம் அன்பை எடுத்துக் காட்டியுள்ளார். ஆகையால் இப்பொழுது நாம் கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கடவுளுக்கு ஏற்புடையவர்களாகி அவர் வழியாய் தண்டனையிலிருந்து தப்பி மீட்பு பெறுவோம் என மிக உறுதியாக நம்பலாம் அன்றோ. நாம் கடவுளுக்கு பகைவர்களாயிருந்தும் அவருடைய மகன் நமக்காக உயிரை கொடுத்தால் கடவுளோடு ஒப்புரவாக்கப்பட்டுள்ளோம். அப்படியானால் ஒப்புரவாக்கப்பட்டுள்ள நாம் வாழும் அவர் மகன் வழியாகவே மீட்கப்படுவோம் என மிக உறுதியாய் நம்பலாம் அன்றோ. அது மட்டுமல்ல, இப்போது கடவுள் நம்மை ஒப்புரவாக்கியுள்ள நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் நாம் கடவுளோடு உறவு கொண்டு பெரும் மகிழ்ச்சி அடைகின்றோம். இம்மகிழ்ச்சியை நமக்கு தருபவர் கடவுளே. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
தூய மத்தேயு எழுதி தூய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. தூய மத்தேயு எழுதியபடி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 5. இறை வார்த்தைகள் 1 தொடக்கம் 12 முடியும் வரை. அக்காலத்தில் இயேசு மக்கள் கூட்டத்தை கண்டு மலை மீது ஏறி அமர அவருடைய சீடர் அவருகே வந்தனர். அவர் திருவாய் மலர்ந்து கற்பித்தவை: ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. துயருருவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர். கனிவுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நாட்டை உரிமை சொத்தாக்கிக் கொள்வர். நீதி நிலைநாட்டும் வேட்கை கொண்டோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் நிறைவு பெறுவர். இரக்கமுடையோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் இரக்கம் பெறுவர். தூய்மையான உள்ளத்தோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளை காண்பர். அமைதி ஏற்படுத்துவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் அவர்கள் கடவுளின் மக்கள் என அழைக்கப்படுவர். நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. என் பொருட்டு மக்கள் உங்களை இகழ்ந்து துன்புறுத்தி உங்களை பற்றி இல்லாதவை பொல்லாதவை எல்லாம் சொல்லும் போது நீங்கள் பேறு பெற்றவர்களை மகிழ்ந்து பேரு வகை கொள்ளுங்கள், ஏனெனில் விண்ணுலகில் உங்களுக்கு கிடைக்கும் கைமாறு மிகுதியாகும். இது வாழ்வு தரும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உயிருள்ள வார்த்தைகள். கிறிஸ்துவே உமக்கு புகழ். எதுவும் இல்லாமல் பிறந்து எல்லாம் வேண்டுமென அலைந்து எதுவும் நிரந்தரம் இல்லை என அறிந்து உயிரும் சொந்தம் இல்லை என உணர்ந்து ஒரு நாள் உலகை விட்டு சொல்லாமல் செல்வதுதான் இந்த வாழ்க்கை. தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே. இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதரங்களே, இன்று நாங்கள் அனைத்து ஆன்மாக்களுடைய நினைவு விழாவை கொண்டாடுகின்றோம். கல்லறை திருவிழா என்றெல்லாம் பல பெயர்களால் அழைக்கப்படுகின்ற இந்த அனைத்து ஆன்மாக்களுடைய விழாவினை இன்றைய நாளிலே நாங்கள் கொண்டாடுகின்றோம். 1644ஆம் ஆண்டு பிரான்சு தேசத்திலே வாழ்ந்த நிமோர்ஸ் என்கின்ற ஒரு நிலப்பிரபு. இவர் இன்னும் ஒரு நிலப்பிரபுவோடு அடிக்கடி சண்டை போடுவார். அதாவது 2 பேருக்கும் அதிகமாக பகை உணர்வு. எனவே என்ன செய்கின்றார், இந்த நிமோர்ஸ் ஒரு நாள் தனது எதிரியுடன் அவர் படையெடுத்து செல்லுகின்றார், எப்படியாவது அவரை கொன்றொழிக்க வேண்டும் என்று. ஆனால் அந்தோ பரிதாபம், அதாவது சண்டையினுடைய நேரம் அதிகமாக்கப்படுகின்றது. இறுதியில் நிமோர்ஸினுடைய தலை வெட்டப்படுகின்றது. நிமோர்ஸ் மாண்டு விடுகின்றார். எனவே மக்கள் எல்லோரும் இப்பொழுது சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள், இந்த நிமோர்ஸ் எந்த விதமான அருட்சாதனத்தையும் பெறவில்லை, அதே நேரத்திலே இறுதியில் அவன் பாவ மன்னிப்பையும் பெறவில்லை. எனவே நிமோர்ஸ் நிச்சயம் அவன் நரகத்திற்கு தான் போவான் என்று இந்த மக்கள் எல்லோரும் அங்கே பேசிக் கொண்டிருந்தார்கள். தெய்வாதீனமாக அந்த இடத்திலே ஒரு அருட்சகோதரி வருகின்றார். அவர் மேரி மார்டிக்னட் என்கின்ற இந்த அருட்சகோதரி. அங்கிருந்த மக்களிடம் அவர் சொல்லுகின்றார், நிமோர்ஸ் ஏற்கனவே மன்னிப்பு பெற்று விட்டான். மக்கள் அவனுக்காக இறைவனிடம் வேண்டியதாலும் அவன் நரகம் செல்ல போவது இல்லை, அவன் நரகம் செல்ல மாட்டான், அவன் காப்பாற்றப்படுவான். மேலும் மக்களாகிய உங்கள்
ஒவ்வொருவருடைய செபத்தினாலும் நிமோஸ் நரக தண்டனையில் இருந்து மீட்கப்பட்டு விட்டான். எனவே இப்பொழுது உத்தரிக்கும் ஸ்தலத்துக்கு ஆன்ம தூய்மைக்காக அவன் வைக்கப்பட்டிருக்கின்றான் என்று அந்த அருள் சகோதரி சொன்னதும் மக்கள் எல்லோரும் சந்தோஷப்பட்டார்கள், மகிழ்ச்சி அடைந்தார்கள், இறைவனுக்கு நன்றி செலுத்தினார்கள், இறைவனை போற்றினார்கள். அன்பிக்க சகோதரர்களே, இறந்த ஒருவருக்காக நாம் ஜெபிக்கின்ற பொழுது அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு அவர் இறைவனின் பேரின்ப வீட்டிற்கு ஏற்றுக்கொள்ளப்படுகின்ற நிகழ்வினை இந்த நிகழ்வு எங்களுக்கு சுட்டி காட்டுவதாக இருக்கின்றது. இன்றைக்கு நாங்கள் அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் தியானிக்க, அதாவது அவர்கள் நினைவு கூற, அவர்களுக்காக மன்றாட இன்றைய நாளிலே நாங்கள் ஒவ்வொருவரும் குழுமி இருக்கின்றோம். எனவே நாங்கள் ஒவ்வொருவரும் இறந்த ஆன்மாக்களுக்காக மன்றாட வேண்டும். உத்தரிப்பு ஸ்தலத்திலே இருக்கின்ற ஆன்மாக்களுக்காக நாங்கள் செபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். எனவே திருச்சபை மூன்று முக்கியமான திருச்சபையினுடைய தலைவர்கள் மூன்று முக்கியமான திருச்சபைகளை பற்றி சொல்லுகின்றார்கள். ஒன்று மீட்கப்பட்ட அல்லது வெற்றி பெற்ற திருச்சபை என்றும், அடுத்ததாக பயணம் செய்கின்ற திருச்சபை என்றும், அடுத்ததாக போராடுகின்ற திருச்சபை என்றும், இப்படி மூன்றாக அவர்கள் இந்த திருச்சபை இருக்கிறது என்பதனை சொல்லி நிற்கின்றார்கள். மீட்கப்பட்ட வெற்றி பெற்ற திருச்சபை எது என்று பார்க்கின்ற பொழுது அது விண்ணகத்தை அது சுட்டி காட்டி நிற்கின்றது. அதே போல பயணம் செய்கின்ற திருச்சபை எது என்று பார்க்கின்ற பொழுது இப்பொழுது அதாவது மண்ணகத்திலே வாழுகின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் அது குறித்து நிற்கின்றது. போராடுகின்ற திருச்சபை, துன்புறுகின்ற திருச்சபை எது என்று பார்க்கின்ற பொழுது உத்தரிப்பு ஸ்தலத்திலே இருக்கின்ற அனைத்து ஆன்மாக்களையும் அது எடுத்து சொல்லுகின்றது. எனவே பயணம் செய்கின்ற திருச்சபையிலே இருக்கின்ற நாங்கள் போராடுகின்ற உத்தரிப்பு ஸ்தலத்திலே இருக்கின்ற மக்களுக்காக நாங்கள் மன்றாட கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதனை இன்றைய நாள் எங்களுக்கு வலியுறுத்தி இருக்கின்றது. எனவே பயணம் செய்யும் திருச்சபை, அதாவது மக்களாக இருக்கிற நாங்கள் உத்தரிப்பு ஸ்தலத்திலே இருக்கிற ஆன்மாக்களுக்காக மன்றாட வேண்டும். ஏனெனில் அவர்கள் நம்முடைய செபங்களை கேட்டு நிற்கின்றார்கள். எனவே நாம் அவர்களுக்காக செபிக்க வேண்டும். அப்பொழுதுதான் கடவுள் அவர்களுடைய குற்றங்களை மன்னித்து விண்ணக வாழ்வுக்கு அவர்களை எடுத்துக் கொள்ளுவார். எனவேதான் நாங்கள் இந்த விழா, அதாவது ஏற்கனவே பல ஆண்டுகளுக்கு முன்னால் தோன்றினாலும் 2 மக்கபேயர் நூல்களில் இருந்து நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஏன் இந்த விழாவை கொண்டாடினார்கள் என்று இந்த 2 மக்கபேயர் நூல், அதாவது 12ஆம் அதிகாரம் எங்களுக்கு அழகாக எடுத்து சொல்லுகின்றது. அதாவது ஏனெனில் பாவத்தின் விளைவாக மடிந்தவர்களுக்கு நேர்ந்ததை அவர்கள் தங்கள் கண்ணாலேயே பார்த்தார்கள். பின்பு அவர்கள் ஒவ்வொருடமிருந்தும் அவர் பணம் திரட்டி 6 கிலோ வெள்ளி சேகரித்து பாவம் போக்கும் பலி ஒப்புக் கொடுக்கும்படி எருசலேமுக்கு அனுப்பி வைத்தார். இச்செயல் மூலம் உயிர்த்தெழுதலை மனதில் கொண்டு நன்முறையில் மேன்மையாக நடந்து கொண்டார். ஏனெனில் வீழ்ந்தோர் மீண்டும் எழுவர் என்பதனை எதிர்பார்த்திருக்கவில்லை என்றால் அவர் இறந்தோருக்காக மன்றாடியது தேவையற்றதும் மடமையும் ஆகும். ஆனால் இறை பற்றுடன் இறந்தோர் சிறந்த கைமாறு பெறுவர் என்று அவர் எதிர்பார்ப்பார் எனில் அது இறை பற்றை உணர்த்தும் தூய எண்ணமாகும். ஆகவே இறந்தவர்கள் தங்கள் பாவத்தினின்று விடுதலை பெறும்படி அவர் அவர்களுக்காக பாவம் போக்கும் பலி ஒப்பு கொடுத்தார். 2 மக்கபேயர் நூலில் ஏற்கனவே இறந்தவர்களுக்காக இந்த பலி ஒப்பு கொடுக்கப்பட்ட நிகழ்வு இப்படியாக அமைந்து நிற்கின்றது. அதே போல இன்னைக்கு நாங்களும் இறந்தவர்களுக்காக நாங்கள் ஆலயத்திலே திருப்பலி ஒப்பு கொடுக்கின்றோம். ஏனென்று சொன்னால் இந்த உத்தரிப்பு ஸ்தலத்திலே இருக்கின்ற எங்களுடைய உறவுகள் எங்களுடைய ஜெபங்களை கேட்டு நிற்கின்றார்கள். காரணம்
அவர்கள் கடவுளை முகமுகமாக காண வேண்டும், கடவுளோடு ஒன்றித்திருக்க வேண்டும். எனவே எங்களுடைய செபம் அவர்களுக்கு தேவை. நாங்க என்ன செய்யறோம்? பூஜை கொண்டு காசை கட்டுற, பூஜைக்கே வாரல. பாதர் பேரை வாசிக்கட்டும், பூஜை வைக்கட்டும். நாங்க என்ன செய்யறோம்? சும்மா கொடுத்துடுறோம், பேரை கொடுத்து போட்டு இருக்கிறான். இன்றைக்கு ஏதோ அனைத்து ஆன்மாக்கள் இருக்கிறோடியா கனவேற முகம் தெரியுது. நாங்களும் ஒரு நாளைக்கு பக்கத்துல வந்து படுத்து உறங்க வேண்டும். வருஷத்துக்கு ஒருக்காவது சவக்காலை இருக்கட்டு பார்க்க வேண்டும். நான் நினைக்கிறேன் இந்த ஊர்ல பொம்பளைகளுக்கு மட்டும்தான் சவக்காலை இருக்கு போல இருக்கு. ஆம்பளைலாம் காண கிடைக்கிறல்ல. வேலை கண்டாலும் சரி என்ன கண்டாலும் சவக்காலைக்கு அக்களை காணுங்க. கல்லாடி அம்மனுக்கு மட்டும் சவக்காலை பாவிக்கப்படுகிறது. பெண்கள் முக்கியமானதுக்கு வருவார்கள், ஆண்கள் சில வேளையில் கல்லாடி அம்மன் தெரியுதான் 8 காலில் வார நம்ம நாட்கள் கடைசியாக அந்த உறவுக்கு கொடுக்கிற மரியாதை சாராய போத்தல். இந்த சவக்காவுக்குள்ள நாம் பார்க்கிற கூடுதலாக தான் நம்மளோட உறவுகள் கொடுக்கின்ற அதி உன்னத மரியாதை சாராய போத்தலுடன் வந்து நிற்பார்கள். 8 காலில் சவப்பெட்டி தூக்கி வரப்படும். அதான் நான் கொடுக்குற மரியாதை. வீட்டில் நம்மள வடிவா வளர்த்து வச்சிருப்பாங்க. கடைசி நேரத்தில் அந்த ஒழுங்கான மரியாதையும் இல்லை. செத்தாளுக்கு பாவம் போக்கும் பலி கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் விண்ணக வாழ்வை ஆண்டவருடன் பகிர்ந்து கொள்வது. நம்ம ஆட்கள் போக்குலையும் அறவுரையத்தான் அனுப்பி விடுறது. புறத்துக்கு மண்டாரு தொடங்கிச்சா ஒருவருடைய இறப்பு, அதாவது ஒருவர் இறந்தால் அவருக்கு நாங்கள் ஏன் பலி ஒப்பு கொடுக்கின்றோம்? முக்கியத்தை நீங்க தெரிஞ்சு கொள்ளணும். சும்மா வீட்டில இருந்து காஜை கட்டி போட்டு மண்டாடாம வீட்டில் இருந்தா அவர் போவார். அங்க கடவுள்கிட்ட போக முடியுமா? நீங்க மன்றாடினால்தான் அவர்கள் உத்தரிப்பு ஸ்தலத்தில் இருந்து நேக்கரே வாசிக்கப்பட்ட வாசத்தில் சிறிய தண்டனை வருவார்கள். அதாவது அவர்கள் சுத்திகரிக்கப்படுவார்கள். இந்த தண்ணி மேல உன்னிச்ச குளத்திலிருந்து ஒரு இடத்துக்கு வரும் தண்ணி என்னத்துக்கு சுத்திகரிக்கிறதுக்கு. அங்கிருந்துதான் ஏனைய இடங்களுக்கு இந்தியாவில் உன்னிச்ச தண்ணி வரல, இந்தியாவில் வேற தண்ணி வரும். அதாவது ஒரு இடத்துல இருந்து அங்கல பக்கம் உன்னிச்சையிலிருந்து குளத்திலிருந்து வர தண்ணி என்ன செய்யும்? ஒரு இடத்துல இருந்து சுத்திகரிக்கப்படும். சுத்திகரிக்கப்படுற தண்ணி என்ன செய்யும் என்று சொன்னால் அதுக்கு பிறகுதான் மக்களுக்கு வழங்கப்படும். இது வந்து பர்கட்டரி, அதாவது உத்தரிப்பு ஸ்தலம். இங்க இருந்து போனா அங்க நிக்கணும், உடனே எல்லாருக்கும் கிடைக்காது. ஏன்னா முக்கியமான ஆண்டோரோட இருக்கிறார்கள். ஓகே, ஸ்ட்ரைட் பிளைட், அதாவது பிளைட்ல போகலாம். சில டச் பிளைட் தான் கிடைக்கும். ஏன்னா டச் பிளைட் துபாயில இறங்கணும். யூரோப் என்று சொன்னால் துபாயில இறங்கித்தான் போகணும். அதே மாதிரி விண்ணகத்துக்கு போகணும் என்று சொன்னால் உத்தரிப்பு ஸ்தலத்துக்கு போய்தான் ஆகணும். அங்க போய்தான் பெட்ரோல் எல்லாம் நிரப்பப்படும். கொஞ்ச நாள் நிக்கணும். அப்ப நாங்க பூசோப்பு கொடுக்கணும் அவங்களுக்கு. அவங்களுடைய பாவங்கள் அன்னாரம் கொடுக்கணும், தவ முயற்சியில் ஈடுபடணும். இப்படியான நிகழ்வுகள் அவங்களுக்கு கொடுக்கணும். இந்த மக்கபேயர்கள் எங்களுக்கு சொல்லுகின்றது. நாங்களும் பூஜை காஜத்தான் அவளுடைய ஆன்மா இளைப்பாற வேண்டும் என்று. எனவே எங்களுக்கு இந்த வாசகங்கள், முதலாவது வாசகம் எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி, எசாயா இறைவாக்கு நூல் எங்களுக்கு சொல்லுகிற செய்தி, கடவுள் இஸ்ராயேல் மக்கள் மீது கிடந்த துயரத்தின் முக்காட்டை, துன்பத்தை, கண்ணீரை, நிந்தையை துடைத்து விட்டு புது வாழ்வு தருவதாக அவர் வாக்களிக்கின்றார். எனவே இதை நாங்கள் நற்செய்தியிலே பார்க்கின்றோம். அதாவது ஒரு நற்செய்தி வாசகத்திலே பார்க்கின்றோம். நைவு கைம்பெண்ணுடைய மகனை அவர் அதாவது உயிர்ப்பிக்கின்றார். எசாயாவினுடைய அந்த வார்த்தை அங்கு நிறைவேறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. எனவே கொரிந்தியருக்கு எழுதிய திருமுகத்திலே நாங்கள் பார்க்கின்றோம். அதாவது சாவே உன் வெற்றி எங்கே, சாவே உன் கொடுக்கு எங்கே என்ற வார்த்தைகள் அங்கே கொடுக்கப்படுகிறது. காரணம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை சாவு வழியாக அவர் புது வாழ்வு தருகின்றார். சிலுவை சாவு வழியாக அவர் புது வாழ்வு தருகிறார். தன்னுடைய மரணத்தின் மூலம் வெற்றி பெறுகின்றார். உயிர்ப்பை அவர் எங்களுக்கு பரிசாக தருகின்றார்.
எனவே அடுத்ததாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது நாங்கள் பாவிகளாக இருக்கின்ற பொழுதுதான் ஆண்டவர் இயேசு எங்கள் மேல் அதிகமாக அன்பு வைத்தார். அதே போல நாங்களும் இறைவன் மேல், அதாவது மற்றவர்கள் மேல் அன்பு வைக்க கடமைப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்கின்ற செய்தி எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. எனவே அதாவது மரணத்தை பற்றி பல்வேறுபட்ட செய்திகள் எங்களுக்கு சொல்லப்படுகிறது. மரணம் நமக்கு ஒரு நாள் நிச்சயம் உண்டு என்கின்ற செய்தி எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. அது இயற்கையினுடைய நியதியாக இருக்கின்றது. இன்றைக்கு நீ நாளைக்கு நான் என்கின்ற உண்மை தத்துவத்தை அது எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. அதே போல மண்ணுலக வாழ்க்கை முடிகின்ற நிகழ்வாகவும் இந்த மரணம் இருக்கின்றது. சாவை நாம் தள்ளி போடலாம், ஆனால் ஒருபோதும் சாவை நாங்கள் நிராகரிக்க முடியாது. இன்னைக்கு நாங்க சாவை தள்ளி போடலாம். இன்னைக்கு நாங்க அதிக சீரியஸா இருந்தா வெண்டிலேட்டர்ல கொண்டு வைப்பாங்க, 2-3 நாள் 3 நாள் இருக்கலாம். ஆனால் சாவை நிராகரிக்க முடியாது. மைக்கேல் ஜாக்சன் எல்லாருக்கும் தெரியும். மைக்கேல் ஜாக்சன் எனவே தன்னுடைய ஆட்டத்தினால் பாட்டினால் உலக மக்களை எல்லாம் மயக்கி போட்ட ஒரு நபர். இந்த மைக்கேல் ஜாக்சன் தன்னுடைய வாழ்க்கையிலே 150 ஆண்டுகள் வாழ வேண்டும் என்று ஆசைப்பட்டார். அதற்கு அவர் என்ன செய்தார் என்று சொன்னால், பல மருத்துவர்களை தன் கைவசம் வைத்திருந்தார், அவருடைய வீட்டிலே வைத்திருந்தார். அவர் எக்ஸசைஸ் செய்கின்ற பொழுது 15 டாக்டர்ஸ் இருப்பார்கள். அதாவது அவருடைய உடல்நிலை எப்படி இருக்கின்றது, நல்ல முறையில் இருக்கின்றதா என்றெல்லாம் செக் பண்றதுக்கு 15 டாக்டர்ஸ் இருப்பார்கள் மைக்கேல் ஜாக்சன் எக்ஸசைஸ் செய்கின்ற பொழுது. ஆனால் அந்தோ பரிதாபம், 50 வயதிலே மைக்கேல் ஜாக்சன் மாண்டு போனார். மரணத்தை நாங்கள் தள்ளி வைக்கலாம், ஆனால் மரணத்தை யாரும் நிராகரிக்க முடியாது. மரணம் எங்களுக்கு துயரத்தை தருகின்றது, துக்கத்தை தருகின்றது, வலியை தருகின்றது, கண்ணீரை தருகின்றது, உறவை எங்களிடமிருந்து நீக்குகின்றது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை இவ்வாறு இருக்கின்றது, நீதிமான்களுடைய ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன என்று சாலமோனின் ஞான நூல் எங்களுக்கு சொல்லுகின்றது. நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் இருக்கின்றது. இன்னைக்கு எங்களிடமிருந்து ஒரு உறவு போனால், இறந்து போனால், இன்னைக்கு நாங்கள் கடவுளை திட்டுகிறோம். சில பேர் பூஜைக்கு வாரல, என்னன்னு கேட்டா நாங்க ஒரே பூஜைக்கு வந்தோம், அந்தோணியார்ட்ட ஓடினம், கல்லறை ஆண்டவரை தொட்டு கொஞ்சினம், எங்கட வீட்டில இருந்து ஒரு ஆளை தூக்கிட்டாங்க, அதனால நாங்க பூஜைக்கு வர மாட்டோம். ஆண்டவரோட வெறுப்பு, ஆண்டவரோட கோபம் எங்களுக்கு சொல்லுகின்ற செய்தி. அதாவது நீதிமான்களின் ஆன்மாக்கள் கடவுளின் கையில் உள்ளன. அப்ப இவங்க யார் என்று சொன்னால், வெறுக்கிறார்கள் யார் என்று சொன்னால், இன்னும் தங்களை விழுந்து பிரிந்தவர்கள், கடவுளோடு இல்லை என்று நினைப்பவர்கள் தான் கடவுளை வெறுக்கிறவர்கள். உண்மையிலேயே ஆண்டவரோடு அவர்கள் இருக்கிறார் என்று நினைத்தால், விசுவசித்தால் ஆண்டவரை யாரும் திட்ட முடியாது. இறப்பு ஒரு மறைபொருள், புரிந்து கொள்ள முடியாது. இதை யாருமே கண்டுபிடிக்கல. அதாவது உயிர்த்தெழு, அதாவது யாருமே உயிர்ப்பிக்க முடியாது. இன்னைக்கு விஞ்ஞானியும் சரி யாரும் சரி தலையை முடைஞ்சோன்னா இருக்கிறாங்க. யாராலும் இறந்த மனிதனை உயிர்ப்பிக்க முடியாது. ஒரு மனிதனை உருவாக்கலாம், அதாவது குளோனிங் செஞ்சோ அதை உருவாக்கலாம் எதிர்காலத்தில். ஆனால் எந்த மனிதனையும் உயிர்ப்பிக்க முடியாது. எனவே கடவுள் ஒருவரால் மட்டுமே இது நிகழும். எனவேதான் இறப்பு என்பது ஒரு மறைபொருளாக எங்களுக்கு கொடுக்கப்படுகின்றது. மரணம் பல வழிகளிலே எங்களுக்கு பேசப்படுகின்றது. ஆனால் எங்களுக்கு மரணம் சில பாடங்களையும் கற்றுக் கொடுக்கின்றது. எல்லோருடைய மரணமும் கொண்டாடப்படுவதில்லை, ஆனால் அது எங்களுக்கு வாழ்வை கற்றுத் தருகின்றது. சிலருடைய மரணம் எப்படி இருக்கக்கூடாது என்பதனையும், சில பேருடைய மரணத்தின் மூலம் நாங்கள் எதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனையும் அது எங்களுக்கு சொல்லி நிற்கின்றது. எனவே கிறிஸ்தவர்களாகிய எங்களுக்கு
மரணம் என்பது ஒரு கொண்டாட்டம். கிறிஸ்துவராய் எங்களுக்கு மரணம் என்பது ஒரு கொண்டாட்டம். கத்தோலிக்கராய் எங்களுக்கு அது கொண்டாட்டம். காரணம், மரணத்தின் மூலம் நித்திய வாழ்வும் ஆண்டவரை கடவுளை முகமுகமாக காண்கின்ற அந்த வல்லமையும் எங்களுக்கு கிடைக்கும். அதனால்தான் மரணம் என்பது ஒரு கொண்டாட்டம் என்று எங்களுக்கு சொல்லப்படுகின்றது. எனவேதான் இந்த உத்தரிப்பு ஸ்தலத்திலே இருக்கின்ற ஆன்மாக்களும் ஆண்டவரை நேராக முகமுகமாக காண வேண்டும் என்று சொன்னால் நாங்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும். மரணத்தோடு வாழ்வு முடிவடைவதில்லை. எங்களுக்கு மறு வாழ்வு என்பதும் இருக்கிறது என்பதனை நாங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஒரு மருத்துவமனையிலே இருக்கின்ற ஒரு நோயாளி அங்கே வைத்தியம் பார்க்க வந்த டாக்டரிடம் கேட்கின்றார், மரணத்தின் பின் என்ன நடக்கும் என்று அவர் கேட்டார். அப்பொழுது டாக்டர் சொன்னார், எனக்கு தெரியாது. அவர் சொன்னார், நீங்க ஒரு கத்தோலிக்கர், கட்டாயம் டாக்டர் நீங்க இதுக்கு விடையை சொல்ல வேண்டும் என்று. இப்பொழுது இவர்கள் உரையாற்றி கொண்டிருக்கின்ற பொழுது பார்த்தால் அந்த அவர்கள் தாங்கி இருந்த அறை கதவை யாரோ தட்டுவது போல் இருந்தது. திறந்து பார்த்தால் அந்த டாக்டருடைய நாய். என்ன செஞ்சது, இந்த நாய் டாக்டர் மேல் அப்படியே தாவியது. இப்பொழுது டாக்டர் சொல்லுகின்றார் அவரை பார்த்து, இந்த நாய்க்கு நான் இதுக்குள்ள இருக்கிறது தெரியாது, அதாவது இந்த அறைக்குள்ள இருக்கிறது தெரியாது. ஆனால் கதவை திறந்த பிறகு நான் தான் அவருடைய தலைவர் என்று அந்த நாய்க்கு தெரிந்து விட்டது. எனவேதான் அது என்னை வாரி அணைத்துக் கொண்டது. அதே போலதான் நீங்கள் விண்ணகம் சென்றதும் தலைவருக்கெல்லாம் தலைவராகிய ஆண்டவரை காண்பீர்கள். அது மட்டும் எனக்கு உறுதியாக சொல்ல முடியும் என்று அந்த மருத்துவர், இந்த டாக்டர், அதாவது நோயாளியிடம் இவ்வாறு சொல்லி நின்றார். அன்பிற்கே சகோதரர்களே, எங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நாங்கள் மரணத்துக்கு நாங்கள் பயப்படக்கூடியவர்களாக இருக்கின்றோம். அதாவது ஆண்டவரை முகமுகமாக காண வேண்டும் என்ற ஆசை, விண்ணகம் செல்ல வேண்டும் என்ற ஆசை. ஆனால் அந்த உலகத்திலிருந்து போறதுக்கு எல்லாருக்கும் பயம், சாகிறதுக்கு எல்லாருக்கும் பயம், எல்லாருக்கும் அதே போலதான். ஆனா நாங்க என்ன சொல்லிக் கொடுக்கிறது, ஆண்டவரை காணணும், விண்ணகம் செல்ல வேண்டும். ஒரு கவிஞர் இவ்வாறு எழுதுகின்றார், மரணம் ஒலிக்காத உறக்கம், வாழ்க்கை யாத்திரையின் நிறைவு, மகிழ்வோடு தாய் வீடு திரும்பும் நேரம், முற்றியது சாயத்தான் வேண்டும், பழுத்தது விழத்தான் வேண்டும். மரணம் சகஜமானது, சாபமானது அல்ல. ஒரு நாள் வரும் பிணமாய் நாங்களும் விழுந்து கிடப்போம். அந்த பிணத்தை சுற்றி பல பேர் அழுவார்கள். உயிரே உன்னோடு இருக்காது, எல்லோரும் வீடு திரும்புவார்கள். அதாவது சமகாலைக்கு எல்லோரும் வருவார்கள், பின்னர் வீடு திரும்புவார்கள். உன்னை தவிர உன் மனைவி, பிள்ளைகள், பணம், சொத்து ஒன்றுமே வராது. ஆனால் நீ வாழ்ந்த வாழ்க்கை உன்னோடு கூட வரும். செத்து செத்து வாழ்வதை விட இயேசுவை போல் செத்தும் வாழ கற்றுக்கொள் என்று இந்த கவிஞர் இவ்வாறு எழுதுகின்றார். மரணம் நம் வாழ்வினுடைய தொடக்கமாக இருக்கின்றது. தாயுடைய கருவறையில இருக்கின்ற பொழுது இருட்டைத்தான் நாம் கண்டோம். ஆனால் தாயுடைய கருவறை எங்களுக்கு மன்னக வாழ்வை தந்தது. இன்று கல்லறைக்கு வந்திருக்கின்றோம். உள்ளுக்குள் போனால் அதுவும் இருக்குத்தான். அது எங்களுக்கு விண்ணக வாழ்வை தரப்போகின்றது. அன்புமிக்க சகோதரர்களே, கல்லறை திருவிழா எங்களுக்கு உணர்த்துகின்ற பாடம், நாங்களும் ஒரு நாள் இந்த இடத்திற்கு நிச்சயம் வருவோம். அது மட்டுமல்ல, ஆண்டவர் நாங்கள் இறந்தால் அவருடன் நாங்கள் ஒரு நாள் உயிர்ப்போம் என்று வேதம் சொல்வதைப் போல நாங்களும் அந்த உயிர்ப்பிலே நம்பிக்கை வைத்து, ஆண்டவர் இயேசு சொல்வது போல உயிர்த்தெழுதலும் வாழ்வும் தானே, இதில் விசுவாசம் கொள்பவர் இறப்பினும் வாழ்வார் என்று கூறினார். நாங்களும் இறைவனுடைய வார்த்தையை அதன்படி வாழ்ந்து விண்ணக மகிமையை சுவைக்க தொடரும் இந்த கல்வாரி பள்ளியிலே
நாம் அனைவரும் உருக்கத்துடன் செபித்து நிற்போம். இப்பொழுது நாம் விழுந்திருந்து எமது வேண்டுதல்களை விண்ணப்பங்களை ஆண்டவரிடம் சமர்ப்பிப்போம். உயிர்ப்பின் உறைவிடமான இயேசுவே, இவ்வுலக வாழ்வை முடித்துக் கொண்டு உம்மிடம் வந்துள்ள இன்றைய நாளிலே நினைவு கூர்கின்ற அனைத்து ஆன்மாக்களையும், யாரும் நினையாத ஆன்மாக்களையும் நீரே உம்வானக வீட்டிலிடம் அளித்து நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்ள வரவருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மரணத்தை வென்றவரான இயேசுவே, உத்தரிப்பு நிலையில் அவதியுறும் ஒவ்வொரு ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுகின்றோம். இவ்வான்மாக்கள் இந்நிலையில் இருந்து மீட்கப்பட்டு உம் பரலோக வீட்டிற்கு வந்து சேரவும், முடிவில்லாத ஒளி என்றென்றும் அவர்கள் மேல் பிரகாசிக்க அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பின் இயேசுவே, இன்றைய மரித்த ஆன்மாக்கள் நினைவு திருப்பலியில் இணைந்துள்ள ஒவ்வொருவரையும் உம்மிடம் தருகின்றோம். நாங்கள் எப்பொழுதும் உம் பிள்ளைகளாக வாழவும், எங்களுக்கும் இறப்பு ஒன்று உண்டு என்பதை உணர்ந்து செயற்படும் மக்களாக உம் வழியில் வாழ வரம் தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். இப்பொழுது அவர்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக ஆண்டவரிடம் மௌனத்தில் மன்றாடுவோம். வரங்களில் நாம் வாரி வழங்கும் என்பது யோகியிருந்தார். நமது பிள்ளைகளாக்கிய நாங்கள் விசுவாசத்துடன் கேட்டது அப்பங்கள் ஒவ்வொன்றை ஆண்டவரை நீர்தாமே எங்களுக்கு பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று ஆண்டவர் ஆக்கிய கிறிஸ்து வழியாக மெய் மன்றாடுகின்றோம். வாழ்வை ஏற்று
திருமகனுடைய பரிவிரக்கத்தின் மாபெரும் அருளையாளத்தில் ஒன்றுபடும் இறந்த உம்மடியார்கள் திருமகனோடு ஆட்சிக்கு உயர்த்த பெறுவார்களாக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தை, என்றும் உள்ள எல்லாம் உள்ள இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்தில் நாங்கள் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமை மீட்புக்குரிய சேருமாகும். கிறிஸ்துவில் தான் மேன்மையான உயிர்ப்பின் எதிர்நோக்கு எங்களுக்கு ஒளிர்கின்றது. தாவது சின்னமெனும் ஏது எங்களை வருத்தத்தில் ஆழ்த்தினால் வரவிற்கு வழிவில்லா வாழ்வினை உண்டு என்னும் வாக்குறுதி எங்களுக்கு ஆறுதல் அளிக்கின்றது. ஏனெனில் ஆண்டவரை நம்பிக்கையாளருக்கு வாழ்வு மாறுபடுகிறது என்று அளிக்கப்படுவதில்லை. இந்த மன்னக வாழ்வின் உறைகுணம் அழிந்தது, விண்ணகத்தில் நிலையான வீடு ஆயத்தமாயிருக்கின்றது. ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அறிஞர்கள் அவர் ஓர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் மறுமாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது. உயவர் ஆண்டவரிமையாகவே தூயவர் தூய்மையை தீர்த்து மூச்சு ஆளுமையாமையை பொழிந்து இக்காணிக்கைகளை துணைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவராகிய சுழலாகும் ரத்தமாக இவை எங்களுக்கு மாறுவரவாக்கு. அவர் பாடுபடவுடன் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தாம் சிலருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். ஒவ்வொன்றுமே உணவருந்திய நுழைந்த கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தாம் சிலருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பெறுகின்றனர், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மீட்பினை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமண் என்று மக்களியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டு எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூயாவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் கொண்டாடுகின்றோம். ஆண்டவரை உலகெங்கும் பெருவியிருக்கும் திருவை நினைவு கொண்டல் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், மதுமறையாயிர் ஜோசப்பனையா, எல்லா திருநிலையாய் அனைவரும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தலும். தந்தையுடன் நுழைத்துக் கொண்டு இந்த நாள் நினைவு கூறுகின்ற எங்கள் ஒவ்வொருடைய உறவுகளுக்காகவும் மன்றாடுகின்றோம். ஆண்டவரையும் திருமணோடு அவரது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர்கள் அனைவரும் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கும்படி செய்தலும். மேலும் உயிர்த்தலும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்திற்கு கூர்ந்துவது திருமக ஒளியேற்றலும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கண்ணி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் நமக்கு வந்தவராயிருந்தவராகிய புனித அனைவருடன் நாங்கள் இலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்று மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர்கள் வழியாக இவரோடு இவரில் எல்லாம்
வல்ல இறைவனாகிய தந்தையே, உயாவிரொன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உரியதே. கடவுளை நம் தந்தை என்று அழைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எங்களை கற்பித்திருக்கின்றார். எனவே நன்றாக தந்தை நாங்களும் அப்பா தந்தாய் என போற்றி புகழ்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தை, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கிரவிடனுள்ளோம். எங்கள் பிராணிக்கின்றோம். இதற்கு திருந்துமையால் நாங்கள் பாவத்திலிருந்து அப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நோக்கி இருக்கும் பேரும்பத்திற்காகவும் எமைப்பனாகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன். திருத்துதர்களுக்கு வழங்கினேன். எங்கள் பாவங்களை பாராமல் முது திருவை நம்பிக்கையை கண்ணோக்கி முது திருவிழத்து கேட்பதற்கு அமைதியை மற்றுமை அளித்தருளினாக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவாறு நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு கொண்டு வந்த அமைதியை நாம் அனைவரும் மற்றவருடன் பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இது இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்கு. தந்தையுடைய திருவிழத்தை நிறைவேற்றி மீட்பை எமக்களித்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இவருடைய திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோம். ஆண்டவரே, நான் தோழியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியதும் எனது ஆன்மா நலமடையும்.
Thank you.
உயிர் தெழுதலும் வாழ்வும் தானே என்கின்றார் ஆண்டவர். என்னிடம் நம்பிக்கை கொள்பவர் இறப்பிலும் வாழ்வார். உயிரோடு இருக்கும் போது என்னிடம் நம்பிக்கை கொள்ளும் எவரும் என்றுமே சாக மாட்டார். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்களுக்கு அருள் புரிய உம்மை வந்திருக்கின்றோம். அதனால் இறந்த உம்மடியார்கள் நாங்கள் கொண்டாடும் பாஸ்காம நிகழ்வால் ஒளியும் அமைதியில் நிறைந்த விண்ணக வீட்டுக்கு வந்து சேர்வார்களாக்கு. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக்கு. ஆசிரியருக்காக அனைவரும் தலை சாய்த்து நிற்போம். சொல்லுக்கரிய நன்மையால் மனிதரை படைத்தவர் தம்முடைய திருமகன் உயிர் தெழுந்தார் நம்புவோருக்கு உயிர்ப்பின் எதிர்நோக்கை அளித்தவருமாகிய ஆறுதலின் ஊற்றாகிய இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக்கு. இருந்தோர் அனைவருக்கும் வழியும் அமைதியும் நிறைந்த இடத்தையும் உயிர் வாழும் நமக்கு பாவ மன்னிப்பையும் அவர் அருள்வாராக்கு. இறந்தோர் அனைவருக்கும் வழியும் அமைதியும் நிறைந்த ஆண்டவர் கிறிஸ்து இறந்தோர் என்று உயிர் தெழுந்தார் என உண்மையான நம்பும் நாம் அனைவர் அவருடன் என்றென்று மகிழ்ந்து வாழ இறைவன் அருள் கூர்வாராக்கு. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் துயாவி உயிரோடு மிகவும் என்றும் பாதுகாத்து வழிநடத்துவாராக்கு. இறைவனின் அன்பு பணிபுரிய சமாதானத்தில் சென்று வாழுங்கள். பிரேசுவில் பிரியமான அன்பிக்க சகோதரர்களே, இன்றைய நாளை நல்ல சிறந்த முறையிலே இந்த இடத்தை ஆயத்தப்படுத்திய அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். விசேஷமாக இந்த சித்தாலயத்திற்கு